யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் என சந்தேகிக்கப்படும் காய்ச்சலுடன் நவம்பர் மாதத்தில் 12 நோயாளர்களும் டிசம்பர் மாதத்தில் 21 நோயாளர்களுமாக மொத்தமாக இதுவரை 33 நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்தார். யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்திற்கு பின்னர் பருத்தித்துறை, கருவட்டி, சாவச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே ஒரு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றது. இந்த காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே 4 இறப்புகளும், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே 2 இறப்புகளும் ஏற்பட்டுள்ளன. இந்த இறப்புகளில் 2 பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும், 2 சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும், 1 கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் ஏற்பட்டுள்ளன. யாழ் போதனா வைத்தியசாலையிலே இறந்த ஒருவர் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இந்த இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் மிகவும் இளம் பிராயத்தினராக காணப்படுகின்றார்கள். அனைத்து இறப்புகளிலும் சுவாச தொகுதி பாதிக்கப்பட்டே இறப்பு ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த காய்ச்சலோடு நவம்பர் மாதத்திலே 12 நோயாளர்களும், டிசம்பர் மாதத்திலே 21 நோயாளர்களுமாக மொத்தமாக இதுவரை இன்று வரை 33 நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். இன்று பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே 20 நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த காய்ச்சலை உறுதிப்படுத்துவதற்காக, எந்த வகையான காய்ச்சல் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இரத்த மாதிரிகளை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் எம்ஆர்ஐக்கும் கண்டி போதனா வைத்தியசாலைக்கும் குருதி மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் தற்போது இது எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என, லிப்டாஸ்பைரோசிஸ் என்று சொல்லப்படுற எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த எலிக்காய்ச்சலானது இந்த மழை வெள்ளத்திலே எலி, ஆடு, மாடு போன்ற விலங்குகளின் எச்சங்கள், குறிப்பாக சிறுநீர் மூலம் இந்த லெப்டோ என்று சொல்லப்படுற அந்த கிருமிகள் அந்த நீரிலே பரவுவதன் மூலம் அல்லது கலப்பதன் மூலம்தான் இந்த நோய் ஏற்படுகின்றது. அந்த நீர் கலந்த, அந்த கிருமிகள் கலந்த வெள்ள நீரோடு மக்கள் தொடுகை ஏற்படுகின்ற போது இந்த நோய் தொற்றுக்குள்ளாகின்றது. குறிப்பாக அந்த தோலில் இருக்கின்ற சிறிய காயங்கள், புண்கள் மூலம் இந்த வெள்ள நீரிலிருந்து பொதுவாக இந்த கிருமிகள் உடலை சென்றடைந்து குருதி சுற்றோட்ட தொகுதியை சென்றடைந்து இந்த நோய் ஏற்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக இந்த அசுத்தமான, இந்த கிருமிகள் சேர்ந்துள்ள அசுத்தமான நீரை குடிப்பதன் மூலமும் இந்த நோய் ஏற்படலாம். இந்த காய்ச்சலிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொதுமக்கள் முதலாவதாக, காய்ச்சல் இருந்தால் இந்த காலப்பகுதியிலே அது ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அரச மருத்துவமனைகளை நாடவும். அண்மையில் ஏற்பட்ட அனைத்து இறப்புகளும் பார்க்கின்ற போது அவர்கள் மிக தாமதமாக வைத்தியசாலைக்கு வந்த நிலையிலேயே தான் இந்த இறப்புகள் ஏற்படுகின்றது. இந்த எல்லா இறப்புகளிலும் நாங்கள் அவதானித்த ஒரு விடயம், சுவாச தொகுதி பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மிக துரிதமான, அவர்களது உடல்நிலை மோசமடைந்து இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கின்றோம், தயவு செய்து காய்ச்சலாக இருந்தால், அது ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் தயவு செய்து உடனடியாக அருகிலே இருக்கின்ற அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு செல்லுங்கள். அங்கே உங்களுக்குரிய குருதி பரிசோதனைகள், வேறு பரிசோதனைகளை மேற்கொண்டு என்ன காய்ச்சல் என்பதை உறுதிப்படுத்தி அதற்குரிய சிகிச்சையை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவதாக, சிலரை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம், நேரடியாக வைத்தியசாலைகளுக்கு சென்று தகுந்த மருத்துவ ஆலோசனை இல்லாது மருந்தகங்களிலே, ஃபார்மசிகளுக்கு சென்று மருந்துகளை வாங்கி உட்கொள்வதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியார்கள். தயவு செய்து அதை தவிர்த்து சரியான தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காலப்பகுதியிலே அவசியமின்றி வெள்ள நீரிலே இறங்குவதை அல்ல வெள்ள நீரிலே புழங்குவதை தவிர்த்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக, இந்த வயல்கள், சதுர்ப்பு நிலங்கள், வடிகால்களிலே வேலை செய்பவர்கள் தங்களது கால்களுக்கு இயலுமானால்
பாதுகாப்பு அங்கிகள் அணிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். கால்களிலே காயங்கள் அல்லது புண்கள் இருப்பவர்கள் இந்த வெள்ள நீரிலே அல்லது வயல்களிலே வேலை செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்ததாக இந்த கிருமிகள் இந்த அசுத்தமான நீரை குடிப்பதன் மூலமும் பரவலாம் இந்த தொற்று. எனவே கொதித்து ஆறிய நீரை கட்டாயமாக இந்த காலத்திலே குடிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்த வெள்ள நீரினாலே அசுத்தமான கிணறுகளை இறைத்து துப்புரவு செய்து கிரமமாக குளோரின் இட்டுக்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கு உங்களுடைய பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள். அடுத்ததாக இந்த காலப்பகுதியிலே வெள்ள நீரால் நிரம்பியுள்ள அல்ல அசுத்தமாகியுள்ள குளங்களிலே குளிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக தற்போது உண்மையிலே இந்த நோய்க்கு ஒரு தடுப்பு மருந்து இருக்கின்றது, குளிசைகள் இருக்கின்றன. இந்த நோய் தற்போது பரவி வருகின்ற பருத்தித்துறை, கருவட்டி, சாவச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே நாங்கள் அந்த மருந்துகளை அனுப்பியிருக்கின்றோம், தடுப்பு குளிசைகளை. அந்த வயல்கள், சதுர்ப்பு நிலங்கள் அல்லது வடிகால்களில் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு அருகில் இந்த பிரதேசங்களில் பருத்தித்துறை, கருவட்டி, சாவச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கு சென்று உங்களுக்குரிய தடுப்பு குளிசைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாரத்துக்கு ஒரு தடவை டாக்ஸிசைக்ளின் என்று சொல்லப்படுகின்ற அந்த மருந்து நாங்கள் உட்கொள்ள வேண்டும். இதன் மூலம் இந்த நோயை வராமல் நாங்கள் தடுத்து கொள்ளலாம். எனவே தயவுசெய்து இந்த காலப்பகுதியிலே பொதுமக்கள் இந்த ஆலோசனைகளை பின்பற்றி இந்த நோயிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக காய்ச்சலோடு தான் இந்த நோய் ஆரம்பிக்கும். நாங்கள் அவதானித்தது சிலருக்கு காய்ச்சல் வெளிப்படையாக இருக்கையில் கடுமையான உடல் நோய் இருந்தது. அப்படியாக காய்ச்சல் இருந்தால் நாங்கள் ஒரு நாள் காய்ச்சல் இருந்தாலும் உடனடியாக அருகில் உள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிலருக்கு காய்ச்சல் இல்லாமல் கடுமையான உடல் நோய் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அவர்கள் செல்ல வேண்டும். மற்றது அவர்களுக்கு வாந்தி, உடல் நோ, மூட்டு நோ, தசை நோ போன்ற ஏனைய அறிகுறிகள் இருக்கலாம். மற்றது சிறுநீர் மஞ்சளாக செல்வது போன்ற அறிகுறிகளும் இருக்கலாம். எனவே காய்ச்சல் என்று முதல் நாளிலே பொதுவாக காய்ச்சலோடு தான் இந்த நோய் ஆரம்பிக்கும். காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக தகுந்த அரசு மருத்துவமனையிலே ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் எம்ஆர்ஐக்கும் இன்றைக்கு கேண்டி டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் போதனா வைத்தியசாலைக்கும் அனுப்பி வைத்துள்ளோம். தெரியல, அங்கேருந்து அந்த முடிவுகள் கிடைத்த பிறகுதான் உண்மையாக நாங்கள் இந்த உறுதியாக சொல்லக்கூடியதாக இருக்கும் இது என்ன வகையான நோய் என்று, காய்ச்சல் என்று. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் முன்பாக அகிம்சை வழியில் போராட்டம் நடத்தப்படும் என வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தினர் அறிவித்தனர். எல்லாருக்கும் வணக்கம். நான் சர்வானந்த சிவம் சசிகரன். நாங்கள் ஒரு வேலையில்லா பட்டதாரி சங்கத்தோட, வடக்குமான வேலையில்லா பட்டதாரி சங்கத்தோட தலைவராக செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னோட சேர்ந்த நிர்வாக குழுவினரும் இருக்கின்றார்கள். நாங்கள் இவ்வளவு காலமும் படித்து வெளியேறி பட்டம் கிடைத்து ஒவ்வொரு பட்டதாரிகளும் அவர்களுடைய அரச நியமனத்துக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்தில் இவ்வளவு காலமும் அஹிம்சா வழியால் ஒவ்வொரு முன்னெடுத்திருக்கிறோம். கையெழுத்து போராட்டம் ஊடாகவும், அடுத்த எங்களுடைய கோரிக்கைகளை ஆளுநர் அலுவலகத்திலிருந்து அரசாங்கம் வரைக்கும், பிரசிடென்ட் ஆஃபீஸ் வரைக்கும் எங்களுடைய கோரிக்கையை கொண்டு சென்றிருக்கிறோம். தற்பொழுது கடந்த காலங்களில் நாங்கள் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட எங்களுடைய கோரிக்கைகளை தனிப்பட்ட ரீதியாக அனுப்பியிருந்தோம். எங்களுக்கு அதுக்கான ஒரு சரியான பதில், அதுக்கான ஒரு விளைவு இல்லை. ஆகவே நாங்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது 13ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் யாழ்ப்பாணத்தில் கச்சேரி அடியில் வேலையில்லா பட்டதாரி சங்கத்தினர்கள் ஒரு கவனஈர்ப்பு நடவடிக்கை ஒன்று அஹிம்சா வழியில், இது போராட்டமாக கருதாது, ஒரு கவனஈர்ப்பு அஹிம்சா வழியான கவனஈர்ப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்கு முன்வந்துள்ளோம். இது எல்லோரும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இதில் நாங்கள் பட்டதாரிகள் என்று வெறுமனே படித்தவர்கள் மட்டுமல்லாது யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டு இருப்பவர்களும் நாளைக்கு
பட்டதாரிகளாகி அவர்களுடைய வேலைவாய்ப்பும் முக்கியம். அதைவிட அவ்வளவு பேருடைய குடும்பங்கள் சமூகங்கள் என்று சொல்லி அனைவரும் எங்களுக்கு ஒரு ஆதரவு தந்து எம்மை இன்னும் பலப்படுத்துமாறு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட இன்விடேஷனாக தனிப்பட்ட ஒரு அழைப்புதலாக இதை ஒரு ஏற்று எங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்த்து எங்களுக்கு மேலும் பலத்தை சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய இந்த செயற்பாடு நாங்கள் கிட்டத்தட்ட 2014ஆம் ஆண்டிலிருந்து பாஸ் அவுட் செய்து இன்னமும் வேலை கிடைக்காத பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பட்டதாரிகள் வேலையில்லாமல் கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கிறாங்க. 2019க்கு பிறகு எந்த ஒரு அரச நியமனமும் பெரிதளவில் வழங்கப்படாமல் இருப்பதனால் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாரிய சூழ்நிலையிலையும் சமுதாயத்தில் ஒரு பின்னடைவையும் சமுதாயத்திலேயும் நிறைய பிரச்சனைகளையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் வாழ்க்கைக்காகவும் போராடி கொண்டு நம்முடைய தொழில் முயற்சிக்காகவும் போராடி கொண்டிருக்க இந்த சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் ஒரு அமைதியான முறையில் ஒரு கவன ஈர்ப்பு நடவடிக்கை ஊடாக நம்முடைய பிரச்சனையை ஒரு பேசு பொருளாக கருதி நம்முடைய கோரிக்கைகள் நியாயமானது. ஸோ எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கேட்பது எங்களோட கடமை, கொடுப்பது அரசாங்கத்தினுடைய உரிமை. ஸோ அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறதுக்காக திட்டமிட்டுள்ளோம். ஆகவே வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி அளவில் யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்பாக அனைவரும் ஒன்றிணைந்து ஒத்துழைத்து எமது இந்த கவனஈர்ப்பின் நடவடிக்கைக்கு ஒவ்வொரு மீடியா சார்ந்தும் ஒவ்வொரு சமுதாயங்கள் சார்ந்தும் ஒவ்வொரு பட்டதாரிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் சார்ந்தும் எல்லோரும் எங்களுக்காக பயணித்து ஒரு குரல் ஓங்கி ஒலிக்குமாக இருந்தால் எங்களுக்கான தீர்வு இந்த சமுதாயத்துக்கான ஒரு தீர்வாகவும் நாளைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்குரிய ஒரு தீர்வாகவும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கும் உரிய தீர்வாகவும் இருக்க வேண்டும் என்பது ஒரு நல்லொரு எதிர்கால சிந்தனையோடு இந்த ஒரு நடவடிக்கையை நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். ஆகவே எங்களுடைய இந்த நடவடிக்கைக்கு தயவு செய்து ஒத்துழைப்பு வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வடக்கில் ஏற்பட்டிருக்கும் மர்ம காய்ச்சலினால் வடக்கு மாகாணத்தில் இதுவரை 7 பேர் மரணம் அடைந்துள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார். இன்றைய தினம் வடக்கு மாகாண செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார். எமது மாகாணத்திலே தற்பொழுது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலுமாக 7 பேர் இறந்திருக்கிறார்கள். அதுவும் இளமாக்களும் அதில் உள்ளடங்குகிறார்கள். ஆகவே இது என்ன காரணத்துக்காக என்று தெரியாவிட்டாலும் கடும் மழை பெய்த காரணமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 6 பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே 1 பேருமாக 7 பேர் இதுவரை இறந்திருக்கிறார்கள். இது ஒரு மிக எங்களுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்துகின்றது. இது எவ்வாறாக இருந்த பொழுதும் சுகாதார வைத்திய அமைச்சும் சுகாதார வைத்திய அதிகாரிகளும் மிகவும் கவனமாக இதை பரிசீலித்து ஏற்ற நடவடிக்கைகளை உரிய வகையிலே தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அமைச்சினோட சுகாதார அமைச்சு மத்தியோடும் தொடர்பு கொண்டு அதுக்குரிய ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள். அதுக்குரிய மருந்துகளையும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்தும் நாளைக்கும் மருந்துகள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மற்றது முக்கியமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 3 பிரதேச அந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் முக்கியமாக 3 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் பாதிக்கப்பட்டன. பருத்தித்துறை, கரவட்டி மற்றும் சாவச்சேரி இந்த 3 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவு தான் அதில் முக்கியமாக இந்த பாதிக்கப்பட்டதாக அறிய முடிகின்றது. அவை இதுக்கேற்ற நடவடிக்கைகளை சுகாதார வைத்திய அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அவை இதை அந்த கிணறுகளை சுத்தமாக்கி குளோரினிடவும் மற்றும் மக்களை அந்த நீர் தேங்கி நிற்கிற வயலோ அந்த பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வைத்தியர்களால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவை இதை மக்கள் ஒழுங்காக கடைப்பிடித்து இந்த பாதிப்பிலிருந்து நாங்கள் மீட்சி அடைய வேணும். அதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். அதுக்குரிய ஈட்ட நடவடிக்கைகளை எமது சுகாதார வைத்திய அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு அவர் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள்.